இன்றைய इस இஷாரா शरीर के பாப்தாதா भारत திடீரென்று छोड़कर கட்டளையிடுகின்றார். देहाभिमान की இந்த स्थिति ஷரீரம் छोड़ो, என்ற வீட்டை விட்டு देही தேக अभिमानी அபிமான बन जाओ। ஸ்திதியை விட்டுவிட்டு इस दुनिया ஆத்ம से அபிமானி परे अपनी ஆகிவிடுங்கள். स्वीट இந்த होम की உலகிலிருந்து तरफ चले விலகி जाओ। தனது तो இனிமையான जा வீட்டிற்கு सकते சென்று हो। விடுங்கள் என்றால் युद्ध சென்றுவிட स्थल में முடியுமா? युद्ध करते करते போர்க்களத்தில் समय बीत போர் जाता है। செய்து செய்து நேரத்தை வீணாக்க விட अशरीरी बनने மாட்டார்களே. में अगर युद्ध करने में ही அஷரீரி समय ஆவதில், लग போர் गया तो புரிவதிலேயே अंतिम நேரம் पेपर சென்று में விட்டால், माइनस डिवीजन கடைசி कौन सा பேப்பரில் आएगा? மதிப்பெண்கள் அல்லது எந்த अभिमान नहीं டிவிஷனில் करना चाहिए। வருவீர்கள்? இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। मेरा आकर्षण जब दादी है पहली पहली बार मैंने उनको देखा, हालांकि कुछ भी नहीं था, बहुत सिंपल थी, தாதிகளை முதல் முறையாக परंतु பார்த்த एक போது दिव्यता, एक நான் दिव्यता அவர்களால் थी ஈர்க்கப்பட்டேன். उनकी அவங்க ரொம்ப पर्सनैलिटी அவ்வளவு में। எளிமையா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு தெய்வீக जैसे தன்மை साधु संत இருந்தது. पति அவங்களுடைய बहुत ஆளுமையில लोग ஒரு ராஜரீகம் இருந்தது. அதனால நான் परंतु इनका ஈர்க்கப்பட்டேன். எவ்வளவு சாதுக்கள் சந்நியாசிகள்லாம் बिल्कुल இருந்தாங்க. सिंपल, ஆனா सब தாதிகள் कुछ से एकदम प्योर। அவ்வளவு எளிமையான இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவ்வளவு ராஜரீக शुरू தன்மையோடு शुरू में कुछ இருந்தாங்க. नहीं था दादी, ये जब जमुना के कंठ तो भी कभी ஆரம்ப बोली थी காலத்துல எதுவுமே இருக்கல. कि भाई आटा नहीं है तो ले எதுவுமே आओ, இல்ல அவங்க घी கிட்ட. नहीं है तो ले आओ। ஆனா எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. अपने எங்களுக்கு आप ही பூ उनसे जुड़े இல்லையோ, रहते இது थे, இல்லையோ, उससे அது जुड़ा இல்லைன்னு எதுவுமே கேட்க मांगते மாட்டாங்க. नहीं थे, क्योंकि எதுக்குமே அவங்க रॉयल गिफ्ट रखते வேணும்னு नहीं। கேட்கவே மாட்டாங்க. யாரு என்ன கொண்டு வருவாங்களோ அதை வெறுமனே जैसा वो कहे பயன்படுத்துவாங்க. वैसे ஆனா मांगो ही। கேட்டதே கிடையாது எதுவுமே. तो पूछे ஆனா तो யார் बताओ। ஒருத்தர் ராஜரீகமாக இருப்பாங்களோ அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. एक जगह मैंने ஆனா देखा फ्रिज पर लिस्ट लिखा है யாராச்சும் கேக்குறாங்க அப்படின்னா, जिसमें उन என்ன सब அவங்க கொண்டு स्टोरीज வரணும் हैं அப்படின்னு கேக்குறாங்கன்னா நாம சொல்லலாம். சில நேரத்துல என்ன செய்வாங்க, तो அவங்களுடைய बाबा कह रहे हैं प्योरिटी ரெஃப்ரிஜரேட்டர்ல की ஒரு லிஸ்ட் पर्सनैलिटी कहाँ से போட்டுடுவாங்க. बनी அடுத்த हुई நாள் है, எல்லாமே அங்க இருக்கும். देही अभिमानी स्थिति। அதனால்தான் பாபா சொல்றார், அந்த इसका मतलब हमारी தூய்மையினுடைய प्योरिटी से சொரூபமாக எப்படி ஆனாங்க, ये அதுல இருந்து देह அவங்களுடைய भारी ஆளுமையில எப்படி தூய்மை இருந்தது प्योरिटी कहते हैं அப்படிங்கிறத इसे। நாம பார்க்கணும். அது और वो ஆத்ம होती है உணர்வுனால தான். तो हर ஏன்னா विकार के உடல் अंश को உணர்வுனால बढ़ाने அங்க की தூய்மையற்ற संभावना होती தன்மை है। தான் இருக்கும். உடல் अभी तो உணர்வு देखो हमारे இருக்கும் பொழுது बड़े बड़े मकान हैं, बड़े बड़े सेंटर्स हैं, நமக்கு பெரிய வீடுகள் कार இருக்கு, பெரிய लग्जरी பெரிய है। சென்டர்ஸ் कई இருக்கு. जगह इंडिया में तो इतना मार्बल यूज करते हैं, सब कुछ होता है राइट। पर एक ऐसा समय आए இந்தியால कि सब बहुत सिंपल हो। பெரிய பெரிய சென்டர்ஸ் இருக்கு. तो आकर्षण उनका अ, वस्तुओं की तरफ नहीं जाएगा, ஏன்னா எல்லாமே ரொம்ப निधि की சிம்பிளாக तरफ नहीं இருந்த ஒரு जाएगा, காலமும் परंतु इருக்கு. जो रहने वाली देवी हैं சோ वो அவங்களுடைய ब्रह्मा ஈர்ப்பு कुमारी எல்லாம் उनकी கட்டடத்தின் तरफ பக்கம் है। போகவே இல்லை. ஆனா உயிர் तो வாழும் अभी सब தெய்வங்கள் ऐसा लगता है ड्रामा में आएगा பிரம்மகுமாரிகள் कि बाबा சென்டர்ல कहते हैं जो இருக்கிறாங்க आदि नेता அப்படின்னு हमारे நினைப்பாங்க. हमेशा। அந்த நேரம் तो वेतन திரும்பவும் का இப்ப जो வரும் वैराग्य அப்படின்னு நான் आएगा, நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்தது देही எல்லாமே अभिमानी திரும்பவும் सृष्टि வரும் होगी, இல்லையா? तो ऑटोमेटिकली हमारी இப்படிப்பட்ட ஆத்ம पर्सनैलिटी में सब உணர்வு दिखाई ஸ்திதி, देगा। எல்லையற்ற तो जैसे விருப்பமின்மை, बाबा एक तरह से நம்முடைய सीक्रेट थे, ஆளுமை அந்த ஸ்திதியை வெளிப்படுத்துவதாக एक இருக்கும். ऐसी இந்த प्योरिटी சீக்ரெட் தான் जिनकी பாபா देही நமக்கு अभिमानी சொல்றார். स्थिति। அதாவது எப்படிப்பட்ட தூய்மையை நாம கொண்டிருக்கணும். तो जब देही अभिमानी की स्थिति है ஆத்ம உணர்வு ஸ்திதியிலிருந்து எப்படிப்பட்ட ராஜரிக और தன்மை, हमारे தூய்மையை स्वरूप நாம से बाबा ने கொண்டிருக்கணும். पांच पांच बातें भाग्य की அப்படிப்பட்ட बताई, छह ஆத்ம बातें, உணர்வை நாம கொண்டிருக்க வேண்டும். वो सब है। பாபா நமக்குள்ள இந்த तो उसके விஷயங்கள் எல்லாமே आकर्षण को இருந்தது लेके அப்படின்னாக்கா அதனுடைய பாக்கியத்தை பத்தி பாபா हम சொல்றார். ஸோ जो இதனுடைய सुनाते हैं वो ஈர்ப்பு लोगों को अच्छा அப்படிங்கிறது அங்க लगता है, இருக்கும். हम लोगों की जो वाइब्रेशंस है वो भी अच्छी लगती है, நாம என்ன अभी ஷேர் स्वरूप भी பண்றோம், अच्छा है। மக்களுக்கு என்ன பிடிக்குது, நம்மளுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப मैं பிடிச்சிருக்கு. इंस्ट्रूमेंट्स को देखती हूँ, இப்ப நாம் भारत அதனுடைய में भी सीखना சொரூபமாக सीखती हूँ कि இருக்கணும். भाई கருவிகளாக இருப்பவர்களை நாம कोई कोई இந்தியால मतलब नहीं, பார்க்கும்போது आप लोगों का चेहरा सदा प्रफुल्लित हो,
कहते हैं क्या करें जब थक जाते हैं உங்களை பார்த்தா நீங்க வந்து ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. நீங்க எப்போதும் ரொம்ப புன்சிரிப்போடு अब आता है இருக்கணும் हमारे அப்படின்னு चलने पर சொல்வேன். हमारे அப்ப चेहरे நான் வந்து पर டயர்டா களைப்பா இருக்கிறப்ப मुस्कान நான் என்ன आ जाती செய்யணும் है அப்படின்னு கேட்பாங்க. तो அப்ப बहन संदेश தாதி வந்து देती है நமக்கு क्या हो गया எல்லாத்துக்குமே नहीं கைட் आई பண்ணுவாங்க. क्या நம்ம எப்படி सत्संग பேசணும், எப்படி में நடக்கணும் அப்படின்னு. ஒரு नहीं சிஸ்டர் வந்து ऐसे चल रहे நடப்பாங்க. தாதி கேட்டாங்க, तो दादी ஏன் पूछा இப்படி कि நடக்கிறீங்க "हम्म, அப்படின்னு தாதி வந்து கேட்பாங்க. நான் चलना வந்து और 70 चेहरा வயசு चलन और चेहरा அப்படின்னு சொல்லுவாங்க. हम्म, அப்போ तो चेहरा அதனால उनका என்ன? दीपक जैसा அந்த होना சிஸ்டர் चाहिए வந்து சொன்னாங்க दीपक அவங்களுக்கு 70 வயசுல. அதனால என்ன அப்படின்னு கேட்டாங்க. சோ चेहरे पर कभी தாதி சொல்வா, உங்களுடைய दुखी முகம் எல்லாம் பார்த்தா कमी उदासी कोई फीलिंग्स எந்த होती ஒரு है ना பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக तो पता नहीं இருக்கக்கூடாது. क्यों எந்த चेहरे से नहीं துக்கமும் पता உங்க चलता முகத்துல क्या दुख தெரியக்கூடாது. है எந்த உணர்வுகளும் அதாவது कोई பாதிக்கப்பட்ட हलचल உணர்வுகள் आती है தெரியக்கூடாது. तो எப்பொழுதும் जितना நீங்க जल्दी புன்சிரிப்போட पॉजिटिव இருக்கணும். हो शांति இன்னைக்கு நீங்க अनुभव होगी சந்தோஷமா இல்ல அப்படிங்கறதெல்லாம் இருக்குது கூடாது. तो எதுவுமே जब भी தெரியக்கூடாது. दादी உள்ளுக்குள்ள எந்த ஒரு संदेश देता है ना ஏற்றத்தாழ்வுகள் तो இருந்தாலும் दिख கூட साइलेंस और मन நீங்க की வந்து शांति உங்களுடைய मुகத்தை அப்படிப்பட்டதா வச்சிருக்கணும். ஏன்னா जब मन பாபா வந்து शांत हो நமக்கு तो இதே उसकी சொல்லியிருக்கிறார் वाइब्रेशन आती மெசேஜ்ல. है புத்தி அப்படிங்கிறது तो ரொம்ப हम लोग வந்து कहते हैं ना तीनों மனம் तरीके வந்து से அமைதியா मनसा இருக்கணும். वाचा புத்தி कर्म அப்படிங்கிறது வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். அப்போ இப்படி இருக்கும்போது மனம், वाचा புத்தி बोले மற்றும் तो उसकी செயல்களின் மூலம் वाइब्रेशन से மனம், எண்ணம், சொல், செயல் மூலம் நாம் சேவை பண்ண முடியும். அப்போ और நாம जब हम பேசும்பொழுது कर्म நம் करते हैं மனதினுடைய व्यवहार में आते हैं அதிர்வலைகள் என்னுடைய तो वो வார்த்தைகளின் कर्म மூலம் से निकल வெளிப்படும். लेता அப்போ है நான் मन காரியத்துல वचन வரும் பொழுதும் बुद्धि से கூட என்னுடைய செயல்களின் மூலம் எல்லா அதிர்வலைகளும் அந்த செயல்களின் மூலம் வெளிப்பட उठना வேண்டும். बैठना சோ खाना மனம் बोलना மற்றும் सब வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலம் நாம் சேவை செய்யலாம். நடக்கும் तमसा போதும், दई நடக்கும் अभिमानी பொழுதும், உண்ணும் பொழுதும் எல்லாமே ராஜரிகமாக இருக்க तो வேண்டும். दई अभिमानी அது उसको होती ஆத்ம உணர்வுல शांति மட்டுமே வர முடியும். बैठे நான் हैं ஆத்ம உணர்வுல शांति இருக்கும்போது, बैठने நடக்கும் में போதும், है நகரும் பொழுதும், நான் அமர்ந்திருந்தாலும் கூட என்ன इसलिए फिर விழிப்புணர்வுல बाबा நான் कहता है இருக்கணும்னா, நான் ஒரு ये ஆத்மா. मनुष्य रूप है पर फिर क्या होगा फरिश्ता रूप அப்ப வந்து பாபா சொல்றார், உங்களுடைய பாயிண்ட் வந்து ஒரு ஒரு हर புள்ளி प्रकार से ரூபமாக अनुभव இருக்கிறீங்க. அதே होता है நேரத்தில் நீங்க ஒரு फरिश्ता தேவதையாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்வார் பாபா. அதனால எல்லா ரூபத்தையும் அனுபவம் பண்ணுங்க. நான் வந்து ஒரு தேவதை. मैं आजकल दिन प्रतिदिन सबको कहती हूँ भाई समर्पण இப்பொழுதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த உணர்வை करना வந்து क्या है अंत வச்சிருங்க. में सबको முழுமையான समर्पित ही होना है அர்ப்பணமான உணர்வுகளை வச்சிருங்க. நீங்க என்ன பண்ணணும் கடைசியில? அர்ப்பணம் हर பண்ணணும். प्रकार அதானே? से मन से கடைசியில बुद्धि நீங்க से என்ன तन பண்ணணும்? से धन से எல்லா விதத்திலையுமே கூட மனம், बहुत செல்வம், विस्तार न பொருள் करके எல்லாத்தையுமே வந்து நாம என்ன பண்ணணும்? समेटो அர்ப்பணம் பண்ணணும். எந்த விதமான எக்ஸ்பான்ஷன் வேண்டாம். ஆனா நம்ம சாரத்தின் जरूरी है சொரூபத்துல सब வரணும். कुछ पर बहुत विस्तार में बहुत बुद्धि जाती है எல்லாமே முக்கியமானது. எல்லாமே அவசியமாக இருக்கு. तो अंदर ஆனா मन அதுல में நிறைய बाहर मन விரிவாக்கம் जितना அப்படிங்கிறது நமக்கு समेटेंगे தேவையில்லை. உள்ளுக்குள்ளேயாகட்டும், வெளியில ஆகட்டும், எல்லாத்தையுமே நாம சுருக்கி விட வேண்டும். इसलिए विस्तार है पर सार को नहीं छोड़ना चाहे वो सोच है हमारा அதுக்குதான் कई பாபா बार சொல்றார், विस्तार हो जाता है விரிவாக்கம் இருக்கு, सार ஆனா சாரத்தை மறந்து விடாதீர்கள். जैसे लिखत करते हैं तो समर्पण என்னுடைய எண்ணங்கள்ல ஏதாவது விரிவாக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா திரும்பவும் நம்ம पहली சாரத்துக்கு कहानी வந்து हम விடணும். लिखेंगे एंड में இப்ப कहेंगे ஏதோ वो नहीं எழுதுறீங்க किया நீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கதை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க तो கடைசியில निर्मल அந்த निर्मल கதையினுடைய लक्ष्यवान எசன்ஸாக வந்து என்ன बारह அதுல कहानी ஞான सुनाने கருத்து के இருக்கு बाद அப்படின்னு में 2 बोले வரியில करना क्या है சொல்லிடுவாங்க. बनना क्या है அப்போ உங்களுக்கே வந்து करना நீங்க क्या அந்த है और குறிக்கோளை बनना வந்து क्या है ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நான் ஏன் வந்து तो அப்படி कहता हूँ ஆகணும் दई அப்படின்னு. अभिमानी की जो प्योरिटी है நாளை फील करेंगे संकल्प में आपको நாம पता चलेगा இந்த ஆத்ம कि दई உணர்வினுடைய अभिमानी हर सोच தூய்மையை क्या நாம் है அனுபவம் वो दई செய்வோம். अभिमानी का ஒவ்வொரு स्वरूप எண்ணத்திலையும் கூட நீங்க என்ன அனுபவம் दई பண்ணணும் अभिमान की அப்படின்னா, दृष्टि क्या है और दई எப்படி अभिमानी ஆத்ம உணர்வுல இருக்கும் ஒருவர்
எப்படி जो लोग சிந்திப்பாங்க, करेंगे बातें அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும், करेंगे सब அவர்களுடைய திருஷ்டி हम सब எப்படிப்பட்டதாக இருக்கும். யார் இதை செய்வீங்களோ நீங்க உங்களுடைய கைகளை उसी உயர்த்துங்க. परिदिन पर யாரெல்லாம் இந்த பயிற்சி जिंदगी செய்யணும்னு और நினைக்கிறீங்களோ நீங்க रात உங்க तक கை बताते உயர்த்துங்க. रहेंगे कि कितना ஸோ நாம किया क्या எல்லாருமே प्राप्ति இதற்கு हुई வந்து கவனம் क्या क्या கொடுப்போம். अनुभव हुए நைட்டு வந்து நாம तो எல்லாருமே उनको பார்க்கலாம் நம்ம एक எப்படி வந்து एक இதை बैठक அனுபவம் செய்தோம், एक रूहानी रूप நம்மளுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய அனுபவம் எல்லாமே வந்து எப்படின்னா அனுபவ மூர்த்திகள் வெளியில நடைமுறை ரூபத்துல அப்படி இருப்பது, இன்னொன்னு உள்ளுக்குள்ள அனுபவம் செய்வது. ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिविजन 1969 முதல் அவ்யக்த முரளி மீட்டல், ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி ஏப்ரல் 23, 1977. बाप द्वारा பாப் प्राप्त தாதா सर्व खजानों को குழுக்களை बढ़ाने का சந்திக்கின்றார். आधार है महादानी இந்த तत्व முரளியின் தலைப்பு, दिनांक है தந்தையிடமிருந்து 23 நீங்கள் பெறும் பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான அடிப்படை, நீங்கள் மகாதானி ஆக வேண்டும். தாதிகளை பாப்தாதா குழுக்களை சந்திக்கின்றார். உங்களுக்கு சூரிய வம்சத்தினுடைய சமஸ்காரம் இருக்கிறதா? संस्कार पक्के हो जाते हैं இருக்கிறது இல்லையா? சூரிய வம்சத்தினுடைய सूर्यवंशी சமஸ்காரம். நீங்க வந்து திரும்ப திரும்ப செய்த தவற்றையே செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேர்ம் ஆயிடும், அதாவது ஸ்ட்ராங் ஆயிடும், பலம் ஆயிடும். அப்போ சூரிய வம்சத்துல ஒரு பகுதியாக நீங்க வரணும் அப்படின்னா सेकंड में खिचड़ी को மாஸ்டர் சூரியனாக இருந்து தந்தையை போல சூரியனை போலவே மாஸ்டர் चुनना சூரியன் ஆகணும். சூரியன் அப்படிங்கிறது எப்படி அதனுடைய பணியை செய்யுதோ, அதனுடைய எல்லாவற்றையும் வீணானவற்றையும் जैसे எரித்து शरीर விடுகிறதோ, को अग्नि द्वारा அது போல जलाते நீங்களும் கூட அனைத்து तो வீணானவற்றையும் सदा के எரித்து விட வேண்டும். लिए பெயர், नाम, ரூபம், रूप, அதனுடைய रंग நிறம் समाप्त எல்லாமே हो அனைத்து जाता है நேரத்திற்குமாக तो எரித்து விட भस्म வேண்டும். करना நீங்க अर्थात எரிக்கணும் அப்படின்னா भस्म அதை बना दो ஒரு சாம்பலாக ஆக்கிவிட வேண்டும். राख को இதுவே भस्म வந்து भी சூரிய कहते हैं வம்சத்தில் வரக்கூடியவர்களினுடைய सूर्यवंशी பணியாகும். का यह कर्तव्य இப்படிப்பட்ட है சக்தி உங்களிடம் இருக்கிறதா? न सिर्फ அப்போ अपनी உங்களுடைய சொந்த बल्कि பலவீனங்களை औरों की மட்டும் कमजोरियों நீங்க को भी भस्म ஒரு बना देना பலவீனங்களை अपनी மட்டும் शक्ति நீங்க है அஸ்தி ஆக்கல, ஆனா மற்றவர்களுடையதையும் உங்களால இருக்க முடியுமா? सूर्य இது की शक्ति சூரியனை से விட சக்திசாலியாவது और कोई எதையாவது शक्तिमान இருக்க है முடியுமா? क्या அப்ப சூரியனுடைய चंद्रमा के சக்தியின் ऊपर மூலம் सूर्य है அதற்கு முன்னால सूर्य வேற के ऊपर எதுவுமே तो और சக்திசாலியாக कोई नहीं இல்லை. है ना அப்போ चंद्रमा में भस्म சக்திக்கு करने की शक्ति சூரியனுக்கு नहीं है மாற்றக்கூடிய சக்தி, लेकिन எரிக்கக்கூடிய சக்தி सूर्य में இருக்கு. भस्म करने की நீங்களும் शक्ति है அப்படிப்பட்டவர்கள் இல்லையா? நீங்கள் மாஸ்டர்ஸ் சூரியன் இல்லையா? அல்லது நீங்கள் சந்திரனா? சில நேரங்களில் நீங்கள் சூரியனாகவும் சில நேரத்தில் சந்திரனாகவும் இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சக்தியும் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரினுடைய ஒவ்வொரு சக்தியும் சூரியனை போல பலமானது. ஓம் சாந்தி. முரளி நாளை மீண்டும் தொடரும். அவ்யக்தி பயணம், மூதாதையர்களின் பகிர்வு.
बाबा फर्स्ट क्यों आया, अनुभव हमको सुनाया है, परंतु ऐसी दौड़ी पहने, इतनी बड़ी दिल रखे, सब बातें जल्दी में பாபா खत्म कर दे। பாபா வந்து என்ன பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற போது எல்லா जितनी அனுபவத்தையும் பாபா किस्ती வந்து धीरे தொடர்ந்தும் धीरे நம்ம கிட்ட लाएंगे சொல்றார். நம்ம எப்படி வந்து ரேஸ் பண்ணணும், அப்போ நம்மளுடைய जिनकी இதயம் हदें எவ்வளவு कम பெருசாக धीरे धीरे இருக்கணும், कम, எல்லாத்தையுமே முடித்து यानी விடணும். हदों में யாரு வந்து அந்த संपर्क में வரையறைகளை வந்து आके वो एक முடிச்சிடுறாங்களோ, दूसरे की இவ்வளவுதான் कहानी அவ்வளவுதான் बैठा அப்படின்னு बन बता முடிச்சிடுறாங்களோ सकता है। அவங்களால வேகமா கொள்ள ठीक முடியும். है, कोई याद नहीं है, அஹ் परंतु जहाँ बैठा है எந்த உடல் உணர்வும் இருக்கக்கூடாது. वहां உடல் உணர்வு झूठे அப்படிங்கிறது अभिमान ஒரு கலப்படமாக से ஆயிடும். माया आएंगी। மாயா அப்படிங்கிறது कभी வரக்கூடாது. काम के सकलम, சில कभी क्रोध நேரங்கள்ல के सकलम, காமம், कभी பேராசை, मोह के, कभी ஆணவம் लोभ के, कभी அல்லது अहंकार के, ஒரு ये சோம்பேறித்தனம் ये இதெல்லாம் आते வந்து हैं नहीं, வருது. क्यों आते? சோ இதெல்லாம் வருதா இல்லையா? बाबा को नहीं आया, ம் வருதா இல்லையா? இதெல்லாம் देखा பாபாக்கு प्रैक्टिकल அதெல்லாம் कुछ எதுவுமே नहीं। இருந்ததில்ல. நடைமுறையில நாங்க ऐसे பார்த்தோம். परिस्थिति में எதுவுமே भी பாபா अंदर கிட்ட बाबा வந்ததில்ல. महिमा बना பாபா அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியோட सब அதிகாரத்தோட अपने நிப்பார். நான் ऐसे எல்லாருடைய जिसको தந்தை. दृष्टि दे ஸோ யாருக்கு पेशेंट பாபா திருஷ்டி से अलग கொடுத்தாலும் அவங்க उடல்ல இருந்து விடுபட்டு इतनी விடுவார்கள். डबल पावर, அப்படிப்பட்ட ஒரு एक तो சக்தி பாபா समर्पित கிட்ட कर இருந்தது. दिया பாபா ब्रह्मा கிட்ட बाबा அந்த ने सब அளவுக்கு कुछ, டபுள் பவர் मेरा இருந்தது. मन मेरा அவர் नहीं, எல்லாத்தையுமே அர்ப்பணம் सब பண்ணிட்டார். समर्पित, அவருடைய மனம், मेरी என்னுடைய बुद्धि तेरी மனம் बुद्धि, என்னுடையது मेरे கிடையாது, बाबा பரமாத்மா मन உடையது. என்னுடைய புத்தி मेरे என்னுடைய को बाबा புத்தி के இல்லை. मन से நான் चलना வந்து है, वो मन है பாபாவுடைய मेरा, மனம் அஹ், मेरा मन तो समर्पित, என்னுடைய மனம் सब பாபா கிட்ட सब இருக்கு. सब समर्पित हो गया। என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ये எல்லாத்தையும் भी मेरा மனதையும் क्यों रह நான் जाता, சேர்த்து தான் அர்ப்பணம் मेरी பண்ணேன். बुद्धि क्यों ஏன் रह என்னுடைய जाती, மனம் என்னுடைய புத்தி அப்படின்னு तो இருக்கணும்? बदलनी चाहिए बेहद में, नहीं तो हद அப்போ में आ நாம जाती। இது எல்லாமே மாத்தணும். तो இல்லைன்னு बाबा சொன்னா ने நம்ம ये என்ன हद से எல்லைக்கு बना உட்பட்ட बुद्धि விஷயத்துல से வந்துடும். அதனால ये பாபா जगत में மனதின் மற்றும் सारा புத்தியினுடைய समर्पित அந்த और ஒரு शिव बाबा எல்லைக்கு உட்பட்ட தன்மையை தெய்வீக தன்மையால பாபா इसलिए முடித்து बाबा விட்டார். हम सब से இந்த पवित्र, அளவிற்கு பாபா ஆணவமற்றவராக, इतना பயமற்றவராக, निरंकारी, इतनी சத்தியமாக निर्भयता, பாபா இருந்தார். सत्यता, ज्ञान बाबा के அதனால आगे पेश பாபா करते, கிட்ட அப்படிப்பட்ட हर प्रकार का आपको मालूम होगा, அவ்வளவு பரீட்சை एक தாட்கள் பாபாட்ட एनलाइटमेंट வந்தது. आई, உங்களுக்கு आत्म தெரியும் जब இல்லையா? எல்லாம் आत्मज्ञानी आए, எப்படி வந்து நாம சாப்பாடு जहाँ இல்லாம இருந்தோம். பாகிஸ்தான்ல प्यार போர் झेलने நடந்தது. लगा, பாபா प्यार நிறைய निकाला, எதிர்ப்பு எல்லாம் பார்க்க வேண்டியதா बाबा இருந்தது. के சில आगे பேர் ரொம்ப அவதூறு कई பேசுனாங்க. अपोजिशन पार्टी आई, பாபாவுடைய कई கு- कुछ करने बाबा के ஆளுமையை பத்தி आगे, கூட வந்து कई என்ன பண்ணாங்க, தப்பா जीवन के பேசுனாங்க. लिए பாபாவுடைய கேரக்டரை सभा பத்தி लगाया, छापे இப்படி लगाई, பல விதத்திலையும் इतनी வந்து हजारों சவால்கள் இருந்தது பாபாவுடைய வாழ்க்கையில. वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई, वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई, साकार के दिन जब याद आए, तो स्नेह में अखियां भर आई, वो प्यार तुम्हारा याद आया। Om Shanti. Increase the practice of the bodiless stage, soul consciousness. If Bap உடலற்ற Dada ஸ்திதியின் suddenly directs you விதேகி ஸ்திதியின் to leave பயிற்சியை the home of your அதிகப்படுத்துங்கள். body, இந்த உலகிற்கு அப்பால் to செல்லுங்கள். renounce the பாப் stage தாதா of திடீரென்று body கட்டளையிடுகின்றார். consciousness, இந்த சரீரம் and என்ற to வீட்டை விட்டு, become soul தேக அபிமான conscious, ஸ்திதியை விட்டுவிட்டு ஆத்ம to அபிமானி go beyond ஆகிவிடுங்கள். this world இந்த to your உலகிலிருந்து sweet விலகி home. தனது இனிமையான வீட்டிற்கு Would சென்று you be விடுங்கள் able to go என்றால் there? சென்றுவிட முடியுமா? You would not spend போர்க்களத்தில் time போர் battling on the நேரத்தை battlefield, வீணாக்கிவிட would you? மாட்டீர்களா? அஷரீரி While ஆவதில் becoming போர் புரிவதிலேயே bodiless, நேரம் சென்று if your விட்டால் time is கடைசி spent பேப்பரில் battling, மதிப்பெண்கள் அல்லது what எந்த sort of டிவிஷனில் marks வருவீர்கள்? would you then receive in the final paper? And into which division would you go?
Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 14. Increase the practice of the bodiless stage. Ashariri or Videhi. Today's topic, soul இன்றைய conscious. தலைப்பு Now we will listen to Mohini Devi. ஆத்ம உணர்வு இருப்பது இன்றைய தலைப்பு. Om Shanti. Everyone is ஓம் happy. சாந்தி. Mm. எல்லாரும் Purity, peace, மகிழ்ச்சியா happiness இருக்கிறீங்களா? and prosperity is our birthright, அமைதி, right? I remember அன்பு in the மற்றும் beginning, we used to say our inheritance இது is நம்முடைய பிறப்பு உரிமை. purity, நம்முடைய then ஆஸ்தி there is அப்படிங்கிறது purity, there is peace. தூய்மை. தூய்மை When you are இருக்கும்போது peaceful, அமைதி you are இருக்கும். happy. நீங்க And when you அமைதியா are happy, இருக்கும்போது there is மகிழ்ச்சியா abundance, இருப்பீங்க. right? நீங்க வந்து You are happy, then உங்க others are மகிழ்ச்சியா happy. இருக்கிறப்போ உங்ககிட்ட So எல்லாமே more and நிறைய more இருக்கும். cooperation. நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, If மத்தவங்களும் people are மகிழ்ச்சியா இருப்பாங்க. happy, everyone can அப்போ do more. எல்லாராலையும் People நிறைய are செய்ய very முடியும். creative, very cooperative. All the qualities of எல்லாராலையும் happiness. எல்லா Then that குணங்களும் நம்ம brings கிட்ட வரும் prosperity. மகிழ்ச்சி இருக்கும்போது. அது Your வந்து task செல்வ is done செழிப்பை easy, கொண்டு you have வரும். enough hands, you have everything in abundance, right? அப்போ உங்ககிட்ட So, எல்லாமே வந்து ஜாஸ்தி இருக்க முடியும். as I did mention in the Hindi, that ஹிந்தியில Baba சொன்னது is போல talking about the connection of purity with soul consciousness. பாபா And is it தூய்மையினுடைய soul விஷயத்தை consciousness ஆத்ம உணர்வை that பத்தி brings our சொல்றார். purity or personality of purity? Or is it purity, the personality of purity helps us to be soul conscious? தூய்மையினுடைய அந்த So we will experiment for குணாதிசயம் whole வந்து week. நமக்கு ஆத்ம We உணர்வுக்கு will start இருக்க tomorrow உதவி morning செய்கிறதா அப்படின்னு the கேக்குறாங்க. practice of soul நம்ம காலையில consciousness. ஆரம்பிப்போம். And ஆத்ம then I உணர்வு thought பயிற்சியை in நம்ம that, ஆரம்பிப்போம். if we அதுல take 7 eternal நாம qualities of the soul 7 குணங்கள், and take ஆத்மாவுடைய 7 one குணங்களை quality per day எடுத்துக்கிட்டோம் for அப்படின்னா whole week. ஒரு So Monday வாரத்துக்கு we will do one, Tuesday we take மண்டே another. வந்து So ஒரு one day விஷயம் tomorrow செய்வோம், we டியூஸ்டே say, ஒரு நாள். ஸோ I நாளைக்கு வந்து am நம்ம a என்ன pure செய்றோம்? soul. நான் வந்து ஒரு தூய ஆத்மா. Not only soul, but I am a pure வெறுமனே soul. ஆத்மா மட்டும் இல்லை, And நான் வந்து தூய have that ஆத்மா. thought as many times during day. Even when ஸோ you are sitting, ஒரு நாள் you sit பொழுதுல into பல that முறை நமக்கு வந்து early ஞாபகம் morning வரணும். and create those ஸோ full vibrations அந்த within முழு you and அதிர்வலைகளை outside வந்து you, உங்களுக்குள்ள நீங்க that I உருவாக்குங்க, am a உங்களை pure சுத்தி soul. உருவாக்குங்க. நான் ஒரு தூய Yes, I ஆத்மா. am a pure soul. நான் வந்து ஒரு தூய ஆத்மா. Not go in much details, but just one thought. அதுல வந்து நாம So ஆழத்துல Baba is saying two விஸ்தாரத்துல போக வேண்டாம். personalities, ஒரே one of ஒரு body எண்ணம். consciousness, ஒண்ணு வந்து one ஆத்ம of soul உணர்வு, consciousness. மற்றொன்று தேக உணர்வு. So those royalties, no, சோ அந்த ராஜரீக தன்மை you immediately அப்படிங்கிறது know, looking at person, what family background, what education, by their ways, their style. But that's body consciousness. But soul ஆனா consciousness அது is வந்து a உடல் different kind உணர்வு of thing. இல்லையா? ஆத்ம உணர்வு அப்படின்னா உங்களுக்கு The beauty of that is something different. I அதனுடைய see many, அழகு many அப்படிங்கிறது young Kumaris, surrendered sisters, very young little ones. ரொம்ப And eyes அர்ப்பணமான சிறு filled with சிஸ்டர், that சிறு love, வயது with சிஸ்டர்ஸ் that இருக்காங்க. happiness and purity. அவங்களுடைய முகத்துல அப்படிப்பட்ட தூய்மை மற்றும் So same மகிழ்ச்சியினுடைய is அந்த Baba is அதிர்வலைகள். talking about பாபாவும் கூட personality of நம்ம கிட்ட purity அதுதான் வந்து based சொல்றார். on soul consciousness. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாப்தாதான் சொல்றார். Om Shanti. ஓம் Good சாந்தி. evening, everyone of Yakti Parivar. Good evening, அனைவருக்கும் Sister Elizabeth. How are you? I'm fine. Good evening, Sister Shireen. எல்லாருக்கும் Good to see அனைவருக்கும் you. அவ்யக்தி பரிவார் சிஸ்டர் எலிசபெத் இருக்காங்க.
And So, also very good to see my family, Avyakti Parivar family. வியக்தி yes, பரிவார்ல எல்லாரையும் such a சந்திப்பதுல beautiful சிஸ்டர் எலிசபெத் feeling like this. மிக்க மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. So, I loved a few things that Moini Didi shared. தீதி Um, சொன்ன சில விஷயங்களே எனக்கு ஹிந்தியில சொன்ன விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. English, and then அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயும் கூட தீதி சொன்னாங்க. Dadi Chandramani அது mentioned சந்திரமணி சொன்ன சில விஷயங்கள். in her class, right? The thing about surrender. அர்ப்பணம் அப்படிங்கறத பத்தி தாதியும் சொன்னாங்க, தீதியும் சொன்னாங்க. சரண்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன மனசுல Yes, ஞாபகம் வருது I அப்படின்னு took note of கேக்குறாங்க. that too. நானும் அதை கவனிச்சேன் As அப்படின்னு she was சிஸ்டர் speaking, I எலிசபெத் was சொல்றாங்க. thinking, because she was quoting Baba, that we have to surrender our mind, body, பாபாவை wealth, போல நாம and உடல், nothing should be பொருள் held on to in our final அனைத்தையுமே moments. நாம அர்ப்பணம் But a thought பண்ணணும் that அப்படின்னு came, சொன்னாங்க. was எதுவுமே கடைசி surrendering நிமிஷத்துக்காக to நம்ம வச்சிருக்க my கூடாது அப்படின்னு சொன்னாங்க. original self, meaning to surrender to my angel self, to என்னுடைய surrender to தேவதை my சுரூபத்திற்கு நான் incorporeal சமர்ப்பணம் self, ஆகிறேன். to நிராகார surrender to my சுரூபத்திற்கு divine சர்ப்பணம் ஆகிறேன். என்னுடைய self. தெய்வீக தன்மைக்கு நான் அர்ப்பணம் ஆகின்றேன். I think that if I focus on what it is I have to let go of, there'll be a void, நான் right? எதை So I வந்து need to fill விட்டுடணும் that. அப்படின்னு And நினைச்சேன்னா அங்க ஒரு once I வெற்றிடம் have இருக்க my முடியும். heart ஆனா and நான் soul நிறைந்திருக்கிறேன் அப்படிங்கிற committed to போது என்னுடைய becoming something of இதயத்துல value, என்னுடைய இதயம் வந்து நான் ஏதோ ஒன்றாக then ஆகணும், என்னுடைய it's not even a மேன்மையான question ஸ்திதிக்கு நான் போகணும் of அப்படின்னு நினைக்கிறப்போ surrendering to அங்க or வந்து at least the old in my mind. இந்த What do you think? என்னுடைய மனசுல எந்த I ஒரு was பழையதனுடைய thinking, லிஸ்ட் வந்து நான் you're கொண்டு வர right, வேண்டிய I அவசியமே can't இருக்காது அப்படின்னு surrender, சொல்றாங்க. but I can surrender to உம் Baba, Mhm. right? Like உம் Baba ஷெரீன் talking சிஸ்டர் about என்ன in Sunday சொல்றாங்கன்னா, Murli, பாபா சண்டே giving முரளியில கூட yourself சொன்னாங்க, as பாபா கிட்ட as நம்ம a அர்ப்பணம் gift பண்ணலாம். by you ஏன்னா saying என்னுடைய it's சமஸ்காரம் Surya அப்படின்னு Mama's சொல்றீங்க, gift, right? அது And ராவணனுடைய I was கிஃப்ட், thinking about this whole அதையும் thing உங்களுடையதுன்னு that சொல்றீங்கன்னு பாபா சொன்னார். ஸோ you வந்து know, இந்த in the இந்த past, விஷயத்தை right, நான் we எப்படி used to பார்க்கிறேன் have அப்படின்னா, பழைய people போது come to the center and to the சென்டருக்கு வந்து மக்கள் stuff. வருவாங்க. Oh, I'm அவங்க moving பழைய and பழைய I need to விஷயத்தெல்லாம் step சொல்லுவாங்க. out. So எனக்கு can வந்து I நான் take எங்கேயோ it like போறேன், that, அதனால right? இந்த பழசை நீங்க And so எடுத்துக்கிறீங்களா the அப்படின்னு கொண்டு gifts வருவாங்க. also is not ஸோ like they need it and or the கிஃப்ட்ஸ் center needs கொண்டு it, so they're just giving it because they don't need ஸோ it. அவங்களுக்கு And வேண்டாம், I felt சென்டருக்கு the same way தேவைப்படுமோ with அப்படின்னு Ravana. கொடுக்குறாங்க. ஸோ ராவன் I கிட்ட வந்து felt நான் he was அப்படிதான் giving வந்து us these gifts நினைக்கிறேன். because he doesn't need it. ராவணன் வந்து Mm. ராவணனுக்கு We don't வேணாம், need it. நம்மளுக்கும் And not வேண்டாம். only we are accepting the gifts, but we are saying, நாம "Oh, கிஃப்ட் how எடுக்கிறது nice!" இல்லாம ஓ இது எவ்வளவு Right? நல்லா Like இருக்கு old அப்படின்னு வேற junk, like சொல்றோம். old couch or old junk. உம் I'm like, "Oh, how nice!" பழைய Right? விஷயங்களை Oh, it's எல்லாம் வந்து mine and கொடுக்குறாங்க, how நாம nice. ஆனா அதை வந்து And நல்லா so இருக்கு in அப்படின்னு that, எடுத்துக்கிறோம். right, I really அதுல think we வந்து can surrender that to Baba. அதை கூட We நம்ம can பாபா say, கிட்ட கொடுத்துடலாம் "These இல்லையா? sanskaras are not my இந்த sanskaras." There's சமஸ்காரம் so என்னுடைய much சமஸ்காரம் wisdom இல்ல in surrender. அப்படின்னு. ஏன்னா நம்ம அர்ப்பணம் There's பண்றதுல so அவ்வளவு much wisdom விவேகம் in இருக்கு. surrender. நம்ம அர்ப்பணம் பண்றதுல அவ்வளவு But I விவேகம் also need the இருக்கு. wisdom to surrender. It's a bit like ஆனா what Baba was அர்ப்பணம் saying பண்றதுக்கும் in நமக்கு ஒரு today's விவேகம் Murli, தேவையாக which இருக்கு. was இன்னைக்கு of the முரளியில வந்து 13th. பாபா சொன்னார், 13ஆம் தேதி முரளி. You know, அதுல பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, let go. What was it that he said? You're holding on to sorrow. You're wasting your நீங்க time. வந்து You're wasting your உங்களுடைய time துன்பத்தை tolerating வந்து sorrow. And it was kind of சகித்துக் like, கொள்வதில் உங்களுடைய நேரத்தை what? And வீணாக்குறீங்க then he said the அப்படின்னு சொன்னாங்க. millionaires and billionaires keep அப்ப holding பாபா on to these, சொல்றார், இந்த you know, பணக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, chickpeas. He didn't say கோடீஸ்வரர்கள் அப்படின்னா chickpeas, but அவர் வந்து things that are of சின்ன no value. ஒரு And மதிப்பே இல்லாத today, விஷயத்தை எல்லாம் புடிச்சு people வச்சிருக்காங்க are அப்படின்னு பாபா considered சொல்வார். valueless. You know, it's as if human existence மற்ற doesn't have that விஷயங்களை அதாவது value. மனிதாபிமானம் அப்படிங்கிற And ஒரு விஷயமே, மனித it really குலத்திற்கே touched அந்த me. மதிப்பு வந்து I குறைந்து போயிடுச்சு. அது வந்து what எனக்கு Baba ரொம்ப is trying to பிடிச்சிருந்தது. பாபா instill வந்து in என்ன us சொல்ல so that வர our நமக்குள்ள mind அப்படின்னா, doesn't accept the waste. அப்போ அந்த வீணானவற்றை வந்து Why நம்ம do I மனம் why do வந்து I keep எடுத்துக்காம and you know we know இருக்கணும் consciously. அப்படிங்கிறதுக்காக Baba பாபா tells us சொல்றார். in the நமக்கு Murli, we தெரியும், know பாபா everything. வந்து We முரளியில have the சொல்றார், gyan, நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஞானம் yet இருக்கு. someone might இருந்த criticize me போதிலும் and they may have 5 யாராச்சும் வந்து என்னை compliments and விமர்சனம் 1 செய்யறாங்க, correction, and 5 why do I ruminate over நல் that 1 correction?
correction, நல்ல விஷயம் 5 சொல்றாங்க. ஆனா ஒரு விமர்சனம் and I பண்றாங்க. may ஒரு have a கருத்து whole அப்படின்னா family அதையே of நான் people that எடுத்துக்கணும். praise ஸோ or முழு appreciate. குடும்பமும் She வந்து said, I என்னை don't need the praise, but பாராட்டுறாங்க. just எனக்கு appreciate and see புகழ் value அப்படிங்கிறது in this வேணாம். soul. பாராட்டு And there'll be அப்படிங்கிறது one இல்லை. நம்ம person பத்தி நல்ல விதமா that நினைக்கிறாங்க is அப்படிங்கிற போது ஒரே ஒரு ஆள் perturbed or மட்டும் நம்ம upset or விமர்சனம் not செய்றாங்க அப்படின்னா happy, அதனால என்ன ஆச்சு? and I'll keep ruminating or thinking continually இல்லைன்னா நம்ம about வந்து how தொடர்ந்தும் can I அந்த make this ஒருவரை one பற்றி person நாம happy. வந்து இந்த ஒருத்தரை Right. வந்து நாம எப்படி So what It's a மகிழ்ச்சி waste. ஆக்கலாம் அப்படின்னு நாம That's an சிந்திச்சுட்டு absolute இருக்கோம் waste. இல்லையா? What do you feel is how do you ஸோ அது வந்து overcome those வீணானது feelings இல்லையா? ஸோ in இந்த விஷயங்களை நீங்க working எப்படி through வந்து those things? மேற்கொண்டு நீங்க அதுல இருந்து எப்படி Well, of விடுபட்டு வெளியில course, வரீங்க அப்படின்னு when கேக்குறாங்க I சிஸ்டர் sit ஷெரீன். with Baba சிஸ்டர் எலிசபெத் சொல்றாங்க, நான் and I பாபாவோட get அமரும் really பொழுது still, நான் வந்து allow the ரொம்ப ரொம்ப ஒரு mind to ஸ்திரத்தன்மையாக become வந்து totally still மனதை வந்து முற்றிலுமாக and ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு listen வரேன். to Baba. பாபா It சொல்றத shouldn't அப்ப be that நான் I have to கேட்கிறேன். come to Baba நான் with வந்து பாபா a கிட்ட pain வரும்போது or ஒரு வலியோட you know, வரக்கூடாது. when I say with a pain, meaning வலி obstacles. அப்படின்னு சொன்னாக்கா Hurt தடைகளோடு feelings. வரக்கூடாது, Why அல்லது do I ஒரு have to keep புண்பட்ட coming to உணர்வுகளோடு Baba வரக்கூடாது. when I stub my toe or bump my head kind of thing, ஏன் where வந்து I make நான் a எங்கேயோ mistake or someone's அடிபட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ணேன், is அதுக்கு எங்கேயோ அடிபட்டுட்டு creating, அதுக்காக நான் ஏன் பாபா கிட்ட வரணும்? obstacles or situations are difficult. ஸோ கடினமான Why don't I சூழ்நிலைகள் go to Baba, நான் ஏன் பாபா கிட்ட வந்து with that வரக்கூடாது? openness and அந்த stillness and இந்த calm? ஸ்திரத்தன்மையோடு ரொம்ப ஒரு காமா, ரொம்ப குவைட்டா, ஒரு அமைதியான And ஒரு enjoy his இதோட company நான் ஏன் as பாபா he கிட்ட is. போகக்கூடாது? பாபா To எப்படி know Baba இருக்கிறாரோ as அப்படிப்பட்ட விதத்திலேயே he பாபாவை is. வந்து நான் ஏன் அனுபவம் பண்ணக்கூடாது? So that I feel that when I'm action oriented and I'm going through doings and I'm நான் வந்து occupied காரியங்களை with செஞ்சுட்டு இருக்கும்போது activities and I keep thinking of service and that's at the சர்வீஸ் number one, செஞ்சுட்டு that's at the இப்படி front. வந்து எது வந்து Of முன்னால course you're இருக்கோ going to meet அதுலயே நான் obstacles. That's where போகாம, ஆமா obstacles show up. நிச்சயமாக தடைகள் வரும் இல்லையா? தடைகள் எப்படி So வராம இருக்கும்? how to find that time in between to ஸோ have that நடுநடுவுல நான் stillness, that எப்படி அந்த authority ஸ்திரத்தன்மையை நான் எப்படி கொண்டு வர as a முடியும்? அதுல ஒரு child அதிகாரத்தன்மையும், அதாவது நான் to ஒரு take rights on குழந்தையாக my father என்னுடைய and enjoy தந்தையின் that மீது stillness, நான் that வந்து அந்த bodiless experience அந்த with உடலற்ற Baba. ஸ்திதியின் அனுபவத்தை வந்து நான் So that's how I செய்யணும். see surrender, the ஸோ kind of இப்படிதான் the, வந்து சரண்டர் I அப்படிங்கிறத don't வந்து want to நான் say the பார்க்கிறேன். true sense of what surrender is, Mhm. but I'm going on this sort of thought, this string of thoughts of surrendering to, not from, Absolutely. right? Absolutely. You know, when you were talking, நீங்க I was பேசிட்டு thinking about இருக்கும்போது நான் என்ன recent நினைச்சேன் அப்படின்னா, studies அண்மையில in வந்து ஒரு psychology, சில சைக்காலஜி psychology எல்லாம் வந்து studies நான் around the படிச்சேன். mind, right? மனதை பற்றி Especially சில talking about மனோதத்துவ basic கல்வியை வந்து நான் neuroscience. படிச்சேன். And ஆனா 2 நாள் also முன்னாடி கூட Sunday's பாபா வந்து Morning, சொன்னார், because that's சண்டே something முறையிலையும் கூட Sunday's பாபா Morning என்ன which சொன்னார் made me அப்படின்னா, start studying அது actually. என்ன வந்து சண்டே He முறையில said அவர் that சொன்னது all திரும்ப the என்ன படிக்க வச்சது. பாபா everything சொன்னார், எல்லா is தடையுமே because of your mind. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதினால தான் And அப்படின்னு so சொன்னார். there are some brutal truths in these psychology studies, இந்த right? One சைக்காலஜில வந்து சில psychology study சத்தியமான touched உண்மைகள் upon what இருக்கு. Baba was saying about இன்னைக்கு பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, why you're tolerating sorrow is நீங்க that ஏன் வந்து the துக்கத்தை mind வந்து ஏன் நீங்க is சகித்துக் கொள்வதை நேரத்தை வீணாக்குறீங்க predicts அப்படின்னு what சொன்னார். will make you மனம் happy அப்படிங்கிறது எது வந்து 90% of the உங்களை time is wrong. 90% நேரம் வந்து 90% என்ன of the பண்ணுதுன்னா, time, these two professors have studied this in Harvard. 90% of the time, your mind உங்களுக்கு predicts 90% நேரம் wrongly உங்களுடைய if மனம் X தப்பா happens, தான் I will be சிந்திக்குது. happy, or if ஏதோ Y ஒண்ணு happens, நடக்கும், I will be இது miserable. நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது நடந்தா நான் 90% of the time துக்கமாயிடுவேன் wrong. அப்படின்னு நீங்க என்ன And நினைக்கிறீங்களோ 90% நேரம் அது you தப்பா know, தான் like இருக்கும் அப்படின்னு overall அறிவியல் பூர்வமா promotion, கண்டுபிடிச்சிருக்காங்க. just the stress about it, right? You're not happy with the promotion, or if they love me, or whatever it is, right? It's not going to make you any happier. And so I was thinking about the wisdom of Manmanabhav. மன்மனாபாவ் அப்படின்னா அதுல எவ்வளவு What's ஒரு happening விவேகம் is அது. not only ஏன்னா the மனசுல mind, என்ன the நடக்குது அப்படின்னு soul நம்ம is பார்த்தோம்னா, kind of confusing the ஆத்மா mind வந்து because குழம்புது.
like we think the thoughts that come up in the mind are us, மனசுல வர or எண்ணங்களை we வந்து think நாம the என்ன பண்றோம், thoughts that சிந்திக்கிறோம். are இல்ல coming up in the mind are true, மனசுல வர Right. or we are எண்ணங்கள் predicting உண்மையாக based, இருக்குது. constantly there's a prediction going on. நம்ம தொடர்ந்தும் என்ன பண்றோம், மனசுல ஏதோ And ஒண்ணு so வந்து love இப்படி this இருக்குமோ thing அப்படி that இருக்கணுமோ Chandramani நாமளே was talking யோகிச்சுக்கிட்டே about, இருக்கிறோம். surrender. அதாவது சந்திரமணி வந்து சரண்டர் பத்தி பேசும்போது பாபா What மனதை is வந்து Baba சரண்டர் பண்ண saying? It's like you have to ஸோ surrender. மன்மனாபா அப்படின்னா மனதை பாபா கிட்ட அர்ப்பணம் Don't பண்ணுவது. think whatever your thoughts are, உங்களுடைய எண்ணம் என்னவாக no, இருக்குன்னா அதை பத்தி right. சிந்திக்காதீங்க, அதுதான் Don't சரி think அப்படின்னு that. நினைக்காதீங்க. They're not ஆனால் true. அது Like உண்மை consequently, கிடையாது. it's like ஏன்னா whatever அது is தொடர்ந்தும் triggered by us ஏதாவது and, like you were saying, no, negativity comes. பாதிப்படைந்த So எண்ணங்களாக let's say இருக்கணும். 5 good things happen, but I'll remember the one thing that wasn't right. That's a negativity ஸோ 5 bias. நல்ல All of விஷயம் these நடக்கும், biases ஆனா are அதையெல்லாம் working விட்டு in the ஒரு mind. கெட்டதை நினைப்பு. And ஸோ so இதெல்லாம் he மனசுல was நடக்குது. thinking about ஆனா Manmanabhav as மன்மனாபாவ் surrendering அப்படின்னா that, surrendering the mind. First, you're not the mind. சரண்டர்னா நீங்க முதல்ல அந்த மனசு Choose நீங்க surrendering. கிடையாது இல்லையா? Surrender that mind to Baba. அந்த மனதை பாபா கிட்ட நாம Don't சரண்டர் think பண்ணணும். about all these other things. இதெல்லாம் தான் அப்படின்ட்டு அதை பத்தி நாம Yeah. நினைக்க வேண்டாம். That's real sweet. You're in alignment with Baba. You're on the same wavelength with Baba. ஸோ பாபாவுடைய அதே வேவ் லென்த்ல நாம இருக்க முடியும். Today Baba was saying, no, there's one word in the பாபா Gita. வந்து இன்னைக்கு கீதையில வந்து ஒரு வார்த்தை இருக்கு, It's like a pinch of salt. மன்மனாபாவ். He அது didn't say வந்து that, but, Right. it's The like essence. Yeah. one word in the Gita, and I was கீதையில ஒரு வார்த்தை so இருக்கு. much wisdom in that. In Sunday's அதுல program, அவ்வளவு he was talking about why didn't I say Dhanmanabhav or ஏன் பாபா Dhanmanabhav? சொல்றார் சண்டே முரளி, ஏன் வந்து நான் தன்மனாபாவ்னு சொல்லல, ஏன் மன்மனாபாவ் அப்படின்னு சொல்றேன். With your mind. என்னுடைய Right. மனதின் மூலம் என்னுடையவராக இருங்க அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிற போது When Baba is saying Manmanabhav, what is it that I'm பாபா giving to மன்மனாபாவ் அப்படின்னு சொல்லும்போது நான் Yeah, என்ன that's what's பாபாட்ட key. கொடுக்கறேன், That is what's key. ஏன்னா That's going அதுதானே to give us the கீயாக strength இருக்கு. to not buy in to these old perceptions. இந்த பழைய I கருத்துக்கள் call them இதெல்லாம் pop-ups. வந்து These old நான் perceptions. வந்து அதை பாப்அப்னு சொல்றது. Like remember in the old days you had those பழைய slide நாட்கள்ல projecting வந்து உங்களுக்கு cassettes சில and a slide would ப்ரொஜெக்டர்லாம் pop இருக்கும் up இல்லையா, and ஒரு it ஸ்லைடு would வந்து project முன்னாடி that image வரும், onto the screen. அந்த Well, அப்புறம் it's அந்த as if படத்தை our வந்து ஸ்கிரீன்ல intellect காட்டுவாங்க. is projecting நம்மளுடைய something புத்தியும் onto கூட எப்படி the இருக்கு, scene that's in front of me in physical, in reality. And some image pops up and it's creating an overlay onto that situation. And it may not even be what's happening. Absolutely அது right. நடக்கிற Nowhere, விஷயமாக கூட Yeah, இருக்கும். my அது mind எதுவுமே is அங்க actually நிஜத்துல எதுவுமே அங்க deceiving me. நடக்காது, ஆனா என்னுடைய மனம் வந்து அது And நடக்கிறது போல என்னை how I ஏமாத்தும். can tell is if it நான் எப்படி creates அதை சொல்ல sorrow. முடியும் அப்படின்னா அது துக்கத்தை வந்து That's how I can உருவாக்கும். tell. அப்படிதான் The நான் வந்து only அதை சொல்ல true முடியும். perception is that which brings உண்மையான happiness. And I நான் love சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன்னா today அது what வந்து Baba என்ன said. சந்தோஷத்தை You said கொடுக்கும். also that when you're wasting your time in this உங்களுடைய age of நேரத்தை வந்து நீங்க sorrow and over வீணாக்குறீங்க, sorrow. துக்கத்துல And உங்களுடைய over நேரத்தை there, வீணாக்குறீங்க அப்படின்னு சொன்னா right, over there, you only experience happiness. So I thought, over there, where's there? I was thinking like frame of mind here and the frame of mind there. Because actually there is going to end up being here. In other words, we have the same drama stage. We will be all existing on the same stage that we are now, and also when we're over there. இதே we'll be ஸ்டேஜ்ல here. தான் வந்து So இருக்கும். what is the difference between here and there? your mind. Right. And that I won't have these old slides. I have a whole cassette of slides that pop up, and to just throw them all away. Any kind of, and really it does come down to the thoughts that we have about ourselves. Because we look நம்மை to பற்றிய others நாம் to see me in a better light. எண்ணங்களை
வச்சிருக்கிறோம். oh, அந்த see எண்ணங்களே தான் திரும்பி how திரும்பி talented வரும். I am, or see ஆனா how நம்ம எல்லாரும் நம்மளை knowledgeable I நல்லா am, or பார்க்கணும் see அப்படின்னு நினைக்கிறோம். how எனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுது பாரு, நான் இந்த valuable I மாதிரி am. எவ்வளவு And I மதிப்பு just வாய்ந்தவர் miss அப்படின்னு இப்படிலாம் தான் மற்றவங்க நம்மளை myself பார்க்கணும் அப்படின்னு நாம as நினைக்கிறோம். Baba sees ஆனா me. என்னை நான் பாபா எப்படி என்னை பார்க்கிறாரோ So அப்படி நான் என்ன how, On that note, பார்க்கணும். we have yeah. to finish because we are going over time. hmm So how do That's you, beautiful how on that we have to see ourselves the way Baba sees us. Mm. Thank you so much for being here. Oh, thank you. Enjoy being with everyone. Om Shanti. Om ஸோ Shanti. எல்லாருக்கூடயும் இருந்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. ஓம் சாந்தி. Om Shanti. Tomorrow is Friday and our schedule from Amrit Vela 3:30 a.m. to 4:45 நாளை a.m. வெள்ளிக்கிழமை மதுபன் கிளாஸ் 8:30 இருக்கு. a.m. we will connect to Double Furnace Madhuban பாப் online தாதா program. மீட்டிங் இருக்கு There will be நாளைக்கு. a பாபா class by மிலன் Raju Bhai and the topic for the class is spiritual love of the ராஜுபாயோட கிளாஸ் dadis. இருக்கு. தாதிகளினுடைய Evening ஆன்மீக 5 to அன்பு 5:30 அப்படிங்கிறது p.m. தலைப்பு. Aveti Children Murli class 6 o'clock the அதற்கு dinner start. Followed by குழந்தைகளினுடைய ABC முரளி Singing வகுப்பு இருக்கு. series அதில் and children. அவ்யக்தி Now பரிவார்ல. let's remember Baba and take இப்போது நாம் Drishti from பாபாவை Didi. நினைவு செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுத்துக்கொள்வோம். शांत स्वरूप शक्ति स्वरूप प्रेम स्वरूप में आत्मा हूँ पवित्र स्वरूप